வாழ்வோம் வாழ்விப்போம். நீங்க நம்பிக்கை கரெக்டா இருந்தா மாற மாட்டீங்க. அடுத்த கட்ட நிலைக்கு எங்க போகணும்னா உருட்ட போகும். உருட்ட ஏன் போகணும்னா உங்க நம்பிக்கைக்கு மேல் உள்ள விஷயங்களை அவர்கள் தான் உங்களை நம்ப வைப்பது. ஏன்னா உங்க நம்பிக்கை மண் அளவுக்கு தான் இருக்கும். நீங்க பார்த்த மனிதர்களை பற்றி தான் இருக்கும். இறையை பற்றி இருக்காது, வானலோகத்தை பற்றி இருக்காது, தெரியாத விஷயங்களை மறைபொருள் பற்றி இருக்காது. அப்ப அதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? குருதான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ குருவை அடைவதற்கு முன்னால், குருவை தேடுவதற்கு முன்னால், குரு பின்னால் பயணிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நாம நம்பலைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டவன் பேச்சுக்கெல்லாம் பின்னாடி போனா, வீட்டுக்கு போறோம், வீட்டுக்காரி அருவாளை தூக்கினா பயந்துட்டானா முடிஞ்சு போச்சு. இல்ல வீட்டுக்காரி அழுதுட்டு காலில் விழுந்தா மாறிட்டானா போச்சு. ஏன்னா உங்க வாழ்க்கை அவங்க கையிலேயே இருக்குது. நீங்க அவங்கள கூட வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க அடகொழி மாதிரி அவங்க கூட போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? விரயமாகி விடும். அன்பு வைங்க, அடிமை ஆகாதீங்க. பண்பா பேசுங்க, பாசம் வைங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது? படிந்து போயிடக்கூடாது. உங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. நீங்களும் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தா. வாழ்வோம் வாழ்விப்பதுதான் ஞான வழியில தாரக மந்திரம். அது எல்லாருக்கும் புரியுது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி நினைச்சிட்டு பாருங்க. மனைவிதான் நமக்கு புத்தி சொல்றா. மனைவி தப்பு சொல்வான்னு சொல்ல முடியாது. புத்திமதியாக இருக்கலாம். அப்ப அங்க என்ன பண்ணணும்? மனைவிதான் சொல்றான்னு உடனே அப்படியே சாஞ்சிடக்கூடாது. அந்த சொல்றதுல நல்லது கிட்டது இருக்கு. அவங்க சொல்லும் போது முழுக்க அவங்களுக்கு சாதகமாக தான் எடுப்பாங்க. யாரு பேசினாலும் அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க. அடுத்தவங்களுக்கு சாதகமா பேசவே மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்களுக்காக பேசுறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்காக பேசுறாங்கன்னு யோசிக்கணும். உங்க கர்மாவை அவங்க மாத்த முடியாது. உங்க கர்மால அவங்க பயணிக்க முடியாது. அப்போ உங்களை நீங்க நம்பி இருந்தால் மட்டும்தான் இந்த தெளிவு அடைய முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில தோற்ற இடம் இதுதான். நம்பி கெட்டவர்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி. சில நேரங்கள்ல அது ரொம்ப அன்பா கூட இருக்கும். அதுவும் தப்புதான். அன்பு விஷமாக கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சு. அன்பு அன்பாகத்தான் இருக்கணும். அன்பு அடிமைப்படுத்தக்கூடாது. நல்ல ஞாபகம் வைங்க. அவர்களை சுதந்திரமாக வாழ விடுங்க. அப்பதான் நீங்களும் சுதந்திரமா இருக்க முடியும். ஐயா தப்பு நடந்துருமே, பேரு கெட்டுருமே, நடக்கிறதாமா நடக்கும். கிருஷ்ணர் இதான் சொன்னார். நீ என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஒன்னும் மாற்ற முடியாது. எழுதப்பட்டது பைபிளும் அதான் சொல்லுது. எழுதப்பட்டது ஆல்ரெடி ரிட்டன். மகான்கள் சீடர்களுக்கு அறிவுரை பண்ணுகிற பொழுது சொல்லுகிற முதல் விஷயமே இதுதான். உன் வாழ்க்கை வரையறுக்கப்பட்டது, உன் வாழ்க்கை வழங்கப்பட்டது இல்லையா? அப்ப நீ அது தக்கவாறு வாழ்ந்துக்க வேண்டியதுதான். நீ புதுசாக அதை படைக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையை மாத்திடுவேன், படைச்சிருவேன். கடைசியில பார்த்தா குப்பையில் தான் இருக்காரு. கிடைச்ச வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிடைக்காத வாழ்க்கை எப்படி? யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஆளை பிடிங்க, ஒரு வாரம் பிடிங்க. சார் உங்க வயசு என்ன சார்? எனக்கு 40 வயசு ஆச்சு. கரெக்ட். இந்த 40 வயசுல உங்களுக்கு ஓரளவுக்கு சிந்தனை எப்ப ஒரு 1ஆவது வகுப்பு படிக்கிறீங்கன்னு வைங்களேன். 5 வயசுல இருந்து நீங்க சிந்திக்க ஆர்வப்பட்டிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு நினைவுகள் இருந்திருக்கும். பார்த்தவங்க எல்லாம் பிடிச்சிருக்கும். நிறைய பேரை பயந்துருப்பீங்க. இப்படி நீங்க ஆசைப்பட்ட இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறீங்கப்பா. இப்ப இன்னைக்கு 42 வயசுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குதா? நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டா அப்படியே நடந்தது, அப்படியே வாழ்ந்தது சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல உங்க மனம் மாறி மாறி போயிருக்கும். ஸ்கூல்ல படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிளாஸ் வரதான் வாத்தியாரை பார்த்து வாத்தியார் கம்ப தூக்கிட்டா பயந்துருவான். நம்மளும் கம்ப காட்டியே மத்தவங்களை மிரட்டணும். அது ஒரு சின்ன வயசு ஆசை. அதுக்கப்புறம் வெளியில வந்த மாதிரி போலீஸ்காரங்க கம்ப பார்த்தோன்னே இத மாதிரி லத்திய வச்சுட்டு மத்தவங்களை மிரட்டணும்னு அப்படி ஒரு ஆசை வரும்.
அது போல ஏதாவது சிக்கல்ல தாதாக்கள்கிட்ட மாட்டி அவங்க அருவாள் கம்ப தூக்கிட்டு வரும்போது அப்ப வரும். இதை காட்டினா எல்லாரும் பயப்படுவாங்க, நம்மளும் மாறலாம்னா வாழ்க்கை எப்படி போயிடும்? முதல் வாத்தியார் மாதிரி நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு பிறகு காவல்காரன் போலீஸ மாதிரி காவல்காரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அந்த தாதாவை போல அருவாளை வீசி அடுத்தவனை அடக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம வாழ்க்கை எங்க போயிருக்கோம்? அருவாள்லயும் இருக்காது, ஓலையா போயிரும். இப்ப எல்லாத்துக்கும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தன்மையில வாழ்க்கை கெட்டு நினைச்சது அடைஞ்சிருக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை கிடையாது. யாருக்கு கிடைச்சிருக்கோம்னு சொன்னா தன் மனதில் உள்ள பதிவுகளை படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார். படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால், இதுதான் நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அதையே நினைக்க தெரிந்தவர்களாக இருந்தால், அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் அதுதான் நடக்கும். இது யாருக்கு நடக்கும்? மகான்களுக்கு மட்டும். மகான்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு நடப்பதில்லை. இப்போ நீங்களும் மகான் ஆகலாம். மனதை படியுங்கள், மனதை படியுங்கள் மகான் ஆவத.